பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இயேசு கூட இருக்கிறார்ல, எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும். நமக்கு உதவி செய்ய எப்பவுமே ஆயத்தமாக இருக்கிறாரு. ஜெபத்துக்கு பதில் கொடுக்க எப்பவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. பிறகு இதுக்கு பயப்படணும்? இந்த வருஷத்துக்கு தேவன் நல்ல அருமையான வாக்கு கொடுத்துருக்கிறாரு. நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. பிறகு எதுக்கு பயப்படணும்? கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பா. இயேசு அற்புதமான ஆண்டவர், மனிதனோடு வாசம் பண்ணுகிறவர். அவர் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு மலையில் காடுகளில் எங்கேயோ உட்காந்து என்னை தேடி வா அப்படி சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். நம்ம வீட்டுக்கு நம்மோடு வந்து வாசம் பண்ணுகிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர் அவர் தான் சொல்ல, அவன் வீட்டுக்கு நான் வர்றேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. இது கற்பனையாக எடுத்துப்பட்டது அல்ல. இது மாதிரி அநேகருக்கு நடந்திருக்கிறது. அநேகருடைய வீட்டுக்குள்ளே இயேசு வந்து அற்புதம் செய்தார். அப்படிப்பட்ட பலரை எனக்கு தெரியும். நான் அவளை சந்தித்திருக்கிறேன். ஆண்டவர் அவளை நேரடியாக வந்து சந்தித்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 13:2 அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. அப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு அந்நியர் வர்றாங்க, யாருன்னே தெரியாது, ஏழைகள் வர்றாங்க பசியோட. அவங்கள உபசரிங்க, அன்பு காட்டுங்க, அவங்களுக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா சில சமயம் தேவ தூதர்கள் கூட அந்நியர் போல் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். வசனத்தில் இருக்குது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஆண்டவர் தேவ தூதரை கூட நம்ம வீட்டுக்கு அனுப்புவார். அவரே வருவார், இயேசுவே நம்ம வீட்டுக்கு வருவார். உங்களுக்கு தெரியாது. அதனால் வீட்டுக்கு வருகிற யாரையும் காயப்படுத்தாதங்க, அற்பமாக எண்ணாதங்க, அவங்கள உபசரிக்க மறவாதருங்க. சரி, எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, இயேசு நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வீட்டுக்கு வரணும். அவர் வந்து என்னங்க ஆசீர்வாதம் தருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், சகேயு என்ற ஒரு மனிதன், பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருக்கிறார், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அவன் வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அவன் பாவின்னு சொல்லி ஊரார் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவன் இயேசு அழைச்சி கொண்டு போகிறான். மனம் திரும்புகிறான். தன் பாவத்தை அறிக்கை செய்து, ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன், யார்கிட்டையாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் நாளத்தினை திரும்ப கொடுக்குறேன். மனம் திரும்பின உடனே இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ ஆண்டவர் கொடுக்குற பெரிய, அவங்க வீட்டுக்கு வந்து அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. இதுதான் முதலாவது நமக்கு தேவை. இந்த ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்படணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டுறீங்க, உங்கள் வீட்டில் என்ன ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கள, கணவர் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படலை, பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை, அல்ல தாய் தகப்பன் மாமனார் மாமியார், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள இன்னும் ரட்சிக்கப்படாமல் யாரோ இருக்கிறாங்கல்ல, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நீ ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முழு குடும்பமும் ரட்சிக்கப்படும். அதான் தேவ திட்டம். உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ளே வந்து விட்டது. அதனால் இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட போகிறது. இந்த வருஷம் உங்களுடைய குடும்பத்திற்கான ரட்சிப்பின் வருடம். அதனால் உங்களுடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட நீங்கள் ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் அதுக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க பேரை எழுதி வைத்து தினமும் ஒரு 5 நிமிஷம் கை வைத்து, ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் உடைய பிள்ளைகளாக மாறணும், எல்லாரும் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளே வரணும், எல்லாரும் வருகைக்கு ஆயத்தப்படணும். அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். ஆவிக்குரிய ஆசீர்வாத அபிஷேகம் பெறணும், ஜெபிக்கிறவங்களாக மாறணும். எங்கள் வீடு ஒரு ஜெபிக்கிற வீடாக மாறணும், துதிக்கிற வீடாக மாறணும். எப்போவுமே உங்கள் வீட்டில் ஜெப சத்தம், துதியின் சத்தம் கேட்டதுன்னா கர்த்தருடைய பிரசன்னம். ஏன்னா இனி வருகிற காலம் கொடிதான காலம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கொள்ள நோய் ஒரு பக்கம் பரவும், பூமி அதிர்ச்சியின் பாதிப்பு, இயற்கையினால் உண்டாகிற பாதிப்பு ஒரு பக்கம் பெருகும், யுத்தங்கள் அதனால் உண்டாகிற பாதிப்புகள், அழிவுகள் ஒரு பக்கம் உண்டாகும்.
மிருகங்களால் உண்டாகிற பாதிப்பு. தமிழ்நாட்டிலே நான் நேற்றுக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் சிறுத்தையினால் பாதிக்கப்பட்டவங்க, செத்துப்போன கரடி கொண்டு போட்டு விட்டது, யானை அட்டகாசம் பண்ணி வீட்டெல்லாம் இடித்து விட்டது. இந்த செய்தியெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிற பார்க்குறோம். தமிழ்நாட்டில் மட்டும்தான், உலக அளவில் யோசித்து கொள்ளுங்க, எல்லா இடமும் இந்த மாதிரி பாதிப்புகள். கடைசி காலம், கொடிய காலம். அப்போ நீங்கள் பாதுகாக்கப்படணும், வீடு பாதுகாக்கப்படணும், பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். ஒரே வழி ஜெபம். உங்கள் வீடு ஜெப வீடாக மாறணும், துதிக்கிற வீடாக மாறணும். அதனால தான் குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுகிறோம். நீங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் சத்யன் டிவியில் காலை 6:30 7 வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத ஜெபம்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். நானே உங்கள் குடும்பத்தோடு உட்காந்து குடும்பமாக 2 பாட்டு வேத வசனத்தை தியானித்து ஜெபிப்பார். உங்கள் கிராமம் சுற்று வட்டார மக்களுக்காக, சபைக்காக ஜெபிச்சுட்டு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்காக ஜெபிப்பார், ஜெப குறிப்புகள் எழுதி வைத்து. இந்த குடும்ப ஆசீர்வாத திட்டத்தில் 85,700 குடும்பங்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. 85,700 குடும்பம். ஆண்டவர் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தனித்து ஜெபிக்கும் போது சொன்னார், குடும்பங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணி, கடைசி காலத்தில் சாத்தான் குடும்பங்களை குறிவைக்கிறான், குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புவான்னு சொல்லி இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டத்தை ஏற்படுத்தினோம். தினமும் இங்கே ஜெபக்குழுவில் இந்த 85,700 குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு குறித்து விவரமெல்லாம் இருக்கிற, தினமும் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கணுமானா இந்த திட்டத்தில் நீங்கள் சேரலாம். குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம், ஃபேமிலி பிளஸ்ஸிங் ப்ரேயர் பிளான். இதுக்கு எந்த காணிக்கையும் கிடையாது, கட்டணமும் கிடையாது, இலவசமாக நீங்கள் சேரலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணினா நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபிக்காமல் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கணும், அது ஆசீர்வாதம் வராது. காசு கொடுத்தாலும் ஆசீர்வாதம் வாங்க முடியாது. முதல்ல ஜெபிக்கணும். உங்கள் ஜெபத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால் தினம் ஒரு 20 நிமிஷம் உங்கள் வீட்டில் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து 2 பாட்டு பாடுங்க. பைபிள்லேருந்து ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு 5 வசனமாக வாசிங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. முதல்ல உங்கள் கிராமம், உங்கள் பட்டணம், உங்களுடைய சபை, பாஸ்டர், போதகர் எல்லாருக்காக ஜெபிச்சுட்டு, தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு, கடைசியில் உங்கள் ஃபேமிலிக்காக அந்த தேவைகள் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்க சான்ஸ் கொடுங்க. அப்போது 20 நிமிஷம் போதும். நீங்கள் குடும்ப ஜெபம் நடத்தின 1 மணி நேரம் பாட்டு பாடி, சில ரிட்டையர்ட் ஆகி வயசான பாட்டியம்மா தாத்தா இருப்பாங்க, அவங்களுக்கு நேரம் போகாது. உட்காந்து 4 பாட்டு 5 பாட்டு பாடினா மற்றவங்க ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும். அவங்கெல்லாம் இந்த குடும்ப ஜெபத்துக்கு நான் வரலன்னு போயிடுவாங்க. தயவுசெய்து பெரியவங்க பொறுத்து கொள்ளுங்க. 20 நிமிஷம் போதும். நீங்கள் டைம் இருந்தால் ராத்திரியில் உட்காந்து 1 மணி நேரம் நல்லா பாட்டு பாடி, சிலர் 1 மணி நேரம் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. இரவில் தப்பு கிடையாது. சிலர் காலையிலன்னு அவசரமாக வேலைக்கெல்லாம் போவாங்க. சிலர் காலையில் குடும்ப ஜெபம், சில மாலையில். உங்களுக்கு எது வசதியோ குடும்பமாக உட்காந்து ஜெபிக்கணும். இந்த குடும்ப ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பத்தின் மேலே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். கொள்ள நோய் வராது, பாதிப்பு வராது, பிசாசின் கரைகள் அணுகாது. வேத வசனத்துக்கு வீட்டில் முக்கியத்துவம் கொடுத்து பிள்ளைகளோட வசனத்தை ஷேர் பண்ணி, உங்கள் வீடு எப்பவும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கணும். இல்லை இந்த கணவர் ரட்சிக்கப்படல, பையன் ரட்சிக்கப்படல, வரமாட்டான் ஜெபத்துக்கு, பரவாயில்ல. ரட்சிக்கப்பட்ட 2 பேர் இருக்கீங்கள்ல, தாயும் மகளும், முழங்கால் போடுங்க. அவங்கள்ட்ட சண்டை போடாதுங்க. நீங்கள் ஜெபத்துக்கு வர்றதில்லை, குடும்ப ஜெபத்துக்கு வராதனால விளங்காது இதெல்லாம் பேசாதுங்க. தயவுசெய்து இந்த சண்டை போடுறதை நிறுத்திட்டு, யார் வருவாங்களோ, நீங்கள் ஒரு ஆள் தான் வருவீங்கன்னா ஒரு ஆளாக பாட்டு பாடி குடும்ப ஜெபம் பண்ணுங்க. என்ன நடக்குன்னு பாருங்கள். உங்கள் குடும்பம் முழுதும் ஒவ்வொருத்தராக ஜெபிக்க வந்துடுவாங்க. நீங்கள் சண்டை போட்டுலாம் குடும்ப ஜெபத்தை நடத்த முடியாத, ஆசீர்வாதம் வராது. இதை விட்டுட்டு சாந்தமாக பொறுமையாக சகித்து கொண்டு வரக்கூடியவங்களை வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. சொல்லுங்கள், நான் கட்டாயம் குடும்ப ஜெபத்துக்கு வரணும், அப்போ தான் குடும்பம் ஆசீர்வதிக்க ஒரு செய்தியை சொல்லுங்கள். நீங்கள் ஜெபிக்க சொல்ல கர்த்தர் அவங்களுடைய மனதை மாற்றுவார். அடுத்தது, அப்போ குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும். இதான் தேவ திட்டம். இந்த வருஷம் குடும்பம் ரட்சிக்கப்படும். 2வது, மத்தேயு 8:14-15 வசனத்தில் இயேசு பேதுருவின் வீட்டுக்கு வருகிறார். அங்கே வந்தபோது அவனுடைய மாமி ஜுரமாக இருக்கிறாங்க. இயேசு வந்த உடனே அந்த ஜுரம் சாதாரண காய்ச்சல் கிடையாது, அது மரணத்தை பிறப்பித்து விடும். ஒரு கொடிய ஒரு காய்ச்சல், மரணத்தை கொண்டு வரக்கூடிய வியாதி. அதனால் படுக்கையில் இருக்கிறாங்க. இயேசு வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்களை தொட்டு குணமாக்கினார். வியாதி போய்விட்டது. அவங்க எழுந்து பணிவிடை செய்கிறாங்க. நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம். நிறைய குடும்பத்தில் வியாதி இல்லாத நாளே இல்லை. ஆஸ்பத்திரி, தினம் ஆஸ்பத்திரி, சம்பாதிக்கிற பணம்லாம் ஆஸ்பத்திரிக்கு செலவாகிறது. அது தேவ சித்தம் அல்ல.
உங்களுடைய குடும்பத்தை குணமாக்கி பாதுகாக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் அதுக்காக ஜெபிக்கணும். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து தவறாமல் வேதத்தை தியானித்து ஜெபிச்சா கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். அதாவது சின்ன சின்ன வியாதி அந்த சீசனுக்கு ஏற்றபடி காய்ச்சல் வரும் போகும், சின்ன தலைவலி வரும், சின்ன சின்ன காரியெல்லாம் நம்ம இந்த கிளைமேட்டு சேஞ்சினால் வரும் போகும், அதெல்லாம் பெரிய பாதிப்பு அல்ல. ஆனால் நிரந்தரமாக வியாதி வியாதி வியாதி, ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி, மருந்து மருந்து மருந்து, இந்த வாழ்க்கை இயேசு அதை விரும்பலை. உங்களுக்கு சுகம் கொடுத்து நீங்கள் ஆரோக்கியமாய் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை நீ ஜெபிக்கணும். ரெஸ்ட்டு, தூங்க வேண்டிய நேரம் தூங்கணும், சாப்பிட வேண்டிய நேரம் சாப்பிடணும். அதிக சாப்பாடும் மிகுதியான சாப்பாடும் வியாதியை கொண்டு வரும். நான் அனாவசியமான சாப்பாடு வியாதியை கொண்டு அதெல்லாம் செய்யாதபடி ஆரோக்கியமாக உணவு அருந்த பழகி கொள்ளணும். கண்டதை சாப்பிட்டு உங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இது தேவனுடைய ஆலயம். அதில் கவனம் செலுத்தி சுகம் வேணும்னு கேளுங்க. எல்லா வியாதியும் மாற்றும். பரம்பரை வியாதியெல்லாம் மாறும். சாபம் மாறி பூரண சுகம் குடும்பத்தில் உண்டாகும். மூன்றாவது, அதாவது சங்கீதம் 122:7 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்களுடைய வீட்டுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் உண்டாயிருக்கும். வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கணும், சுகம். ரட்சிக்கப்பட்ட சமாதானம் வரும். ஆண்டவர் வியாதியெல்லாம் மாற்றும் போது சுகம். அதனால் ஒரு வீடுன்னு இருந்தால் அங்கே சுகமாக இருக்கணும். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆஸ்பத்திரிலாம் பணம் செலவு பண்ணுவது இல்லை. இயேசு எங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தந்திருக்கிறார், என் குடும்பத்தை பாதுகாக்கிறார். இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் அதில் கவனம் செலுத்தி ஜெபிச்சு வசனத்தின்படி நடக்க அர்ப்பணிச்சிங்கன்னா பாதுகாப்பு இருக்கும். நானே உன் பரிகாரியாக இருக்கிற கர்த்தர்னு சொல்லியிருக்கிறார்ல. யாத்திராகமம் 15:26 ஆண்டு சொல்ல, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்திற்கு வரப்பண்ண வியாதிகளில் வரப்பண்ணேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதை நடக்கணும்னா என்ன செய்யணுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செவியானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவை கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர். எப்போ பாதுகாப்பு உண்டாயிருக்கும்? வசனத்தின்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கணும். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும். வசனத்தின்படி வாழணும். நம்ம வசனம்தான் நமக்கு சட்ட புஸ்தகம். இதை மீறினா தேவனுடைய பாதுகாப்பு போய்விடும். இதை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் போதிக்கணும், சொல்லணும். வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கணும். அப்போது உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். வியாதிகள் இந்த போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் சுகமாக்கி நடத்தி கொண்டே இருப்பார். அதனால் ஆரோக்கியமான ஒரு குடும்பமாக அந்த ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அந்த மாதிரி செலவு பண்ணி வேதனைப்படக்கூடாது. இந்த வருஷம் நீங்கள் சொல்லணும், குடும்பம்லாம் ரட்சிக்கப்படணும். 2வது, ஆரோக்கியமான வருஷம். நாங்கள் நல்ல சுகபலனாக இருக்கணும். வசனத்தின்படி வாழுவோம். நீங்கள் வசனத்தை கீழ்ப்படியலைன்னா கேரண்டி கிடையாது. எந்த வியாதியும் உங்களை தாக்கும். பிசாசு ஈஸியாக உள்ள நுழைவான், உங்களை ஒரு வழி பண்ணிடுவான். வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுக்கணும். 3வது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், கடன் இல்லாத வாழ்வு. நிறைய பேர் கடன் கடன் கடன், வட்டிக்கு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போயிடுது. என்னங்க வாழ்க்கை இது? நிறைய கிறிஸ்தவங்க ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கும்போது எதுக்கு உங்களுக்கு கடன்? அதாவது கடன் பிரச்சனை வேறு, சாதாரண கடன் வேறு. ஒரு வீடு கட்டுறோம், முழுசுமாக பணம் சேகரித்து வீடு கட்டணும்னா அதுக்கு 20-30 வருஷம் ஆயிரும். அப்போ நம்ம கொஞ்சம் பணத்தை வச்சு பேங்கில் லோன் எடுத்து கட்டுறோன்னா மாதந்தோறும் இஎம்ஐ கட்டிடுவோன்னா தகுதிக்கு ஏற்றபடி அது பேங்க் லோன் எடுத்து கட்டிடுவீங்க. அது ஓகே, அது பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்க வரைக்கும். கடன் பிரச்சனை, சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போகுது, ஒன்றும் மிச்சமே இல்லைன்னா சம்திங் ராங். அது ஒரு சாப கிரியை கூட இருக்கலாம். கடன் வாங்குகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்தணும். அவசியம் இல்லாமல் கண்டது ஒரு தேவை வந்துட்டால் உடனே யார் கடன் கொடுப்பா, யார்கிட்ட வாங்கலாம், இது நல்ல பழக்கமே கிடையாது. முதல்ல கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானிக்கணும். அப்போ ஒரு தேவை வந்தால் என்ன பண்ணுறது? முழங்கால் போடுங்க, குடும்பமாக ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கணவன் மனைவி ஒரு மனப்பட்டு இந்த தேவையை சந்தேன்னு ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். நீங்கள் ஒரு மனம் படுறதில்லை, மனைவி கிட்ட மறைக்கிறது, புருஷன்கிட்ட மறைக்கிறது. ஒரு மனில் புருஷன் வாங்குகிற சம்பளம் மனைவிக்கு தெரியல, மனைவி வாங்குகிற சம்பளம் புருஷனுக்கு தெரியல. எப்படி ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒருமனப்படுங்க. நீங்கள் ஒருமனப்பட உங்களை தாழ்த்துங்க. கணவன் மனைவி உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஒருமனப்படணும். நான் பிடிச்சபடியில் நான் இருப்பேன், நீ பிடிச்சபடியில் நீ இருன்னா குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வராது. நீங்கள் என்னதான் பக்தியாக இருந்தாலும் ஒருமனப்பட்டு தாழ்த்தி நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஏசு அற்புதம் செஞ்சு பாருங்கள். கடனே இருக்காது உங்களுக்கு. கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும், அதுக்கு ஒப்பு கொடுக்கணும்.
பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை கடன் இல்லாமல் ஆசீர்வாதமாக நடத்துகிறார். இவ்வளோ பில்டிங் கட்டியிருக்கிறோம். பேங்கில் நான் போகலை, பேங்க் மேனேஜர்ஸ் என்னை தேடி வந்தேன். இவ்வளோ பெரிய பில்டிங்லாம் கட்டுறீங்க, நீங்கள்லாம் பெர்ஃபெக்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ நாள் அங்கே கடன் தருகிறோன்னு சொல்லி. நான் சொன்னேன், நாங்கள் கடன் வாங்கி கட்ட மாட்டோம், முழங்கால நின்று கட்டுவோம், ஆண்டவர் தரதான் செய்வையான்னு சொல்லிட்டேன் நான். நீங்கள் முதல்ல கடன் வாங்குகிற பழக்கத்தை நிறுத்துங்க. அப்படின்னா கடன் பிரச்சனை விடுதலையாகி இந்த வருஷத்தோட கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லுங்கள். நீங்கள் தைரியமாக சாட்சி சொல்லணும், எனக்கு கடனே கிடையாதுங்க, ஏசு எங்களை ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது இல்லாமல் நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர் இயேசு ஜீவனோடு இருக்கிறார், அந்நிய பாஷை என்ன அர்த்தம்? கடன் பிரச்சனைகள் இருந்து கொண்டு ஒரு சேலஞ்ச் ஆகிடுங்க. இந்த வருஷத்தோட கடனே வாங்கக்கூடாது. கடன் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தருவார். அதான் ஒரு வாழ்க்கை. உங்களுடைய தேவையை சந்திப்பார். அதனால அதில் சிக்கிக்கொள்ளாதபடி இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 28:12 சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன், நீ கடன் வாங்குவதில் கடன் கொடுப்பாய். அந்த வாழ்க்கையை தருவார் ஜெபம். நாங்கள் கடைசியாக ஏசாயா 44:3 ஆண்டு சொல்கிறாரு, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். சந்ததியின் ஆசீர்வாதம். நான் அவன் ஆசீர்வதிப்பேனால ஒரு சந்ததி ஆசீர்வதிப்பேன். குழந்தை இல்லைங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த வருடம் கற்பத்தின் கனியை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த 4 விதமான ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் உண்டாக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிடுங்க. கருத்தா இப்போ முழங்கால் படியிடுங்க. ஆண்டோருக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டுறீங்களா? முழங்கால் படிக்கிடுங்க. ஃபேமிலியாக இந்த வருஷம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட எல்லாம் முழங்கால் படியிட்டு ஒவ்வொன்றா ஜெபிக்க போகிறோம். முதலாவது, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கக்கூடாது, எல்லாருமே ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வரணும், ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், எங்கள் வீடு ஒரு ஜெப வீடாக இருக்கணும், துதியின் வீடாக இருக்கணும், எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கணவருக்கு மதுபானம் குடிக்கிறார், பிள்ளைகள் மதுபானம் குடிக்கிறார், சண்டை போடாதங்க, குறை சொல்லாதங்க, நீங்கள் இப்படி இருந்த விளங்காதெல்லாம் பேசாதுங்க, பொறுமையாக இருந்து ஜெபம் மட்டும் பண்ணுங்க, ஆண்டவர் அவங்களை தொடுவார். எல்லாரும் அப்படியே வலதுகரம் வைத்துங்க, ஜெபிங்க. இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 16:31 அந்த வாக்குத்தத்தம் எங்கள் வீட்டில் நிறைவேறணும். இந்த வருஷம் எங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படணும், என் கணவர் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், என் மனைவி ரட்சிக்கப்படணும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரணும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும், ஜெப ஆவியினால் நிரம்பணும். எங்கள் வீடே ஒரு ஜெப வீடாக இருக்கணும், துதியின் வீடாக இருக்கணும், குடும்ப ஜெபம் நடக்கணும், எங்கள் வீட்டில் எப்பொழுதும் உங்கள் பிரசன்னம் இருக்கணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. ஜெபிங்க, பாரத்தோட ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தொடுகிறார். உங்கள் குடும்பமே இந்த வருஷம் ரட்சிக்கப்படும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு இணைந்து ஜெபிக்கிறப்பா, இந்த குடும்பத்தோடு இணைந்து உடைய ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். இயேசுவே, என் கணவரை ரட்சியும், என் மனைவியை ரட்சியும், என் பிள்ளைகளை ரட்சியும், அபிஷேகம் பண்ண ஜெபிக்கிறாங்களே, அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா? குடும்பமே ரட்சிக்கப்படணும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். இந்த வீடு ஜெப வீடாக இருக்கணும், துதியின் வீடாக இருக்கணும். இந்த வீட்டை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கணும், கொள்ள நோய்கள் தீமைகள் வராதபடி நீங்க ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிங்க ஆண்டவரே, எல்லாரையும் ரட்சிங்க ஆண்டவரே, எல்லாருக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க, ஜெப ஆவியை கொடுங்க. வருகைக்கு எங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க, வருகைக்கு எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. எல்லாருக்குள்ள இந்த உணர்வு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் தொடுங்க ஆண்டவரே. சர்ச்சைக்கு வராத என் குடும்பத்தின் மக்களை தொட்டு எல்லாரும் சர்ச்சைக்கு வரணும், ஆராதிக்கணும், அந்த மாற்றம் வரட்டும் ஆண்டவரை. ஜெபிக்க ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார். சிலர் ஜெபிக்கிறீங்க, என் கணவர் இன்னும் கிறிஸ்தவர் அல்லாதவர், அவர் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கனால இயேசு அவருக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் இயேசு உங்கள் ஜெபத்தை கேட்டு அவருக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க, அவங்க எல்லாம் இயேசு அறிந்து கொள்ள போறாங்க. உங்க ஜெபம் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய குடும்பத்தையே மாற்ற போகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரமயத்தை இயேசுவே, குடும்பம் முழுவதும் இந்த ஆண்டு ரட்சிக்கப்பட போகிறாரு. எல்லாரையும் ரட்சித்தை சாட்சியா மாற்ற போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன். எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். அடுத்து
வியாதி இல்லாத குடும்பமாக இருக்கணும் ஆண்டவர். எங்கள் வீட்டுக்குள்ள இந்த வருஷம் வியாதி, இந்த நோய் நொடிகள் இருக்கக்கூடாது, சாபங்கள் இருக்கக்கூடாது, பரம்பரை வியாதி, இந்த பரம்பரை வியாதி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சாபத்தை மாற்றுங்க. இந்த வியாதி இல்லாத ஒரு குடும்பம், ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கணும். உங்களுடைய அரண்மனைக்குள்ள சுகம்னு சொன்னீங்களே, அந்த சுகம் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் வாங்க, பேதர் வீட்டுக்குள்ளே வந்து வியாதியை மாற்றினீங்க. என் குழந்தைகள், என் கணவர், பிள்ளைகள் எல்லா நோய்களும் மாறி நாங்கள் குடும்பமாக ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாம் வலதுகர முயத்துங்க, ஜெபம் பண்ணுங்க. வியாதி உள்ளவங்க இருந்தாங்க மேலே கை வைங்க. இயேசுவே எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எல்லா நோய்களை மாற்றுங்க. சொல்லுங்க, வியாதி விலகட்டும், சாப வியாதி விலகட்டும், பரம்பரை வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், ஆஸ்துமா வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும், ஆத்தரைட்டிஸ் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், டயபெட்டிக் விலகட்டும், சுகர் எல்லாம் நார்மலாய் மாறட்டும், பிளட் பிரஷர் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். நரம்புகளை தொடுங்க, எலும்புகளை தொடுங்க, ரத்தத்தை தொட்டை குணமாக்குங்க, கண்களை தொடுங்க. பரம்பரை வியாதிலாம் இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில். நாங்கள் இயேசுவின் பரம்பரை, நாங்கள் இயேசுவின் குடும்பம், இயேசுவின் சந்ததி. உம்முடைய ஆசீர்வாதம் தான் எங்கள் வீட்டுக்குள்ள இருக்கணும். இனி இந்த இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதியெல்லாம் விலகட்டும். இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறோம். உம்முடைய தழும்புள்ள கரம் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தொடட்டும், குழந்தைகளை தொடட்டும், கணவரை தொடட்டும், மனைவியை தொடட்டும், பெற்றோரை தொடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை தெளிங்க. வியாதியை கொண்டு வருகிற ஆவியெல்லாம் விலகட்டும். வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய வீடுகளுக்குள்ள ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, ஜாதகம் இருக்கிறது, மந்திர பொருள் இருக்கிறது, மந்திரிக்கப்பட்ட தாயத்துகள் இருக்கிறது. அப்புறப்படுத்துங்க ஆண்டவர், அதெல்லாம் நாங்கள் தூக்கி போடுகிறோம். இனி ஜாதகத்துக்கு அங்கே வீட்டில் இடமில்லை, மந்திரிக்கப்பட்ட தாயத்த பொருட்களுக்கு இடமில்லை. இந்த சாபங்கள் எல்லாம் வீட்டை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, வாய் திறந்து அதெல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். வியாதி எல்லாம் விலகட்டும், சாப கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படட்டும். எங்க குடும்பத்துக்குள்ள வியாதி இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எங்க வீட்டில் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. சகோதரி, நீங்க எடுத்து போடுங்க, ஜாதகத்தை எடுத்து போடுங்க. கர்த்தர்களோட பேசுகிற சங்கீதா, நீங்க ஜாதகம் பார்த்து குடும்பத்தில் சாபம் தானே நடந்து கொண்டு இருக்கிறது, எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் சங்கீதா. அப்பொழுது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் வரும் என்று கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். விஜயகுமாரி, ஆண்டவர் இயேசு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, தவறான நம்பிக்கைக்கு இடம் கொடுத்து இதுல தப்பில்லை, ஜபமும் பண்ணுவோம், இதுவும் இருக்கட்டும் சொல்றீங்க. அப்படி கிடையாது. பிசாசுக்கும் ஆண்டவருக்கு ஒரே இடத்துல இடம் இருக்க முடியாது. தூக்கி போடுங்க. அப்ப இயேசு உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். தாயத்தை கழட்டி போடுங்க, அதுக்கும் இயேசுவுக்கு சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அதையெல்லாம் தூக்கி எறிந்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் எல்லா நோய்களும் விலகுகிறது, சாப கட்டுகள் மாறுகிறது, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. பரம்பரை நோய்கள் மறைகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுவே, விடுதலைக்காய் நன்றி. எங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்கட்டும். நோய்கள் எல்லாம் விலகி போகட்டும். வியாதி கட்டுகள் அறுக்கப்படுகிறது, வியாதி படுக்கைகள் மாறுகிறது. இப்பொழுது விடுதலை நீங்க பெற்றுக்கொள்றீங்க, விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இப்பவே அமலன் என்கிற ஒரு சகோதரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா நோய் நொடிகள் விலகுகிறது, சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது, அசுத்தாவி விலகுகிறது. அமலன், இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரை துதிங்க. அகிலன் என்ற சகோதரர் அமலன் சொன்ன உடனே என்னைத்தானோ என்று எண்ணி நீங்க அகிலன் ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. உங்க வீட்டை விட்டு அந்த சாப கிரிகள் அப்புறப்படுத்தப்பட்டு நோய்கள் மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. இசைக்கு முத்து உடைய ஜபம் கேட்கப்பட்டது. விசுவாசத்தோடு இயேசுவை என் வீட்டுக்குள்ள வாரும், விடுதலை தாருன்னு ஜெபிச்சிங்க. இயேசு விடுதலை தருகிறார். இசைக்கு முத்து ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. விடுதலை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. இப்பொழுது இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. மில்டன் என்கிற சகோதரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நீங்க உங்களை ஒப்பு கொடுத்ததுனால உங்களுடைய சரீரத்தில் வியாதி நீங்கி விடுதலை, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி. அடுத்து நம்ம ஜெபிக்க போற கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, இனி நாங்கள் கடன் வாங்க மாட்டோம். எங்களுக்கு தேவை வந்தா முழங்கால் படியிடுவோம், ஜெபிப்போம், உபவாசிப்போம், உம்மை விசுவாசிப்போம். கடன் இல்லாத வாழ்க்கை தாரும். அப்படியே வலதுகர முயற்சிங்க. ஜெபிங்க.
ஜெபிங்க. இயேசுவே, கடன் என்கிற அந்த சாபம் எங்கள் குடும்பத்தை விட்டு விலகட்டும். கடன் என்கிற சாபம் விலகட்டும். கடன் பாரம் விலகட்டும். இனி கடன் வாங்காதபடி உம்மை சார்ந்து வாழ்வோம், உம்மை விசுவாசித்து வாழ்வோம். அந்த வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கையை தாரும். இந்த வருஷம் கடன் இல்லாத வாழ்க்கையாய் மாற்றும். எல்லா கடனும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். கடைசியாக கற்பத்தின் ஆசீர்வாதம். குழந்தைக்காக இந்த வருஷம் எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். குழந்தை செல்வம் வேணும் ஆண்டவரே. கணவன் மனைவி கை கோர்த்து ஜெபம் பண்ணுங்க. இல்லாட்டா நீங்க சகோதரி வயிற்றுல வலதுகரம் வைத்து ஜெபம் பண்ணுங்க. கருத்தா ஜெபிங்க. ஆண்டவரே, என் சந்ததியை பெருக பண்ணும். உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும். இந்த வருஷம் இந்த ஆசீர்வாதத்தை தந்தை ஆகணும். உமக்காக நாங்க வளர்க்கணும். உமக்காக வளர்க்க ஒரு குழந்தையை தாரும். எங்க இஷ்டப்படி வளர்க்க மாட்டோம், நீர் விரும்புகிறபடி வளர்ப்போம். ஆண்டவரே, அதற்காக ஒரு குழந்தையை தாரு சொல்லி ஜெபிங்க. கணவன் மனைவி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உமக்காக வளர்க்க, நீக்கு பிரியமானபடி வளர்க்க ஒரு குழந்தையை தாரும். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வருடம் இவருடைய சந்ததி பெருகணும். இயேசுவின் நாமத்தில் சந்ததி பெருகணும். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும். இந்த சகோதரனுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். இந்த மகனுடைய துக்கம் மாற்றப்படணும். உமக்காக வளர்க்க ஒரு குழந்தை செல்வத்தை தரணும். அந்த சாப கட்டுகள் மாறணும். குழந்தை ஆசீர்வாதத்தை தடுக்கிற பொல்லாத ஆவிகள் விலகட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும். சத்துருடைய கிரியைகள் அழிக்கப்படட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தின் தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு மனம் உண்டாகட்டும். ஒரு மனமாய் ஜெபிக்கிற கிருபையை தாரும். பொருளாதார சத்துருடைய கிரியை அழிக்கப்படட்டும். குழந்தை செல்வத்தை அருளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆசீர்வதியும். ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதியும். சாந்தி, சாந்தி என்கிற மகள் ஜெபிக்கிறீங்க, கண்ணீர் வடிக்கிறீங்க. உடைய கண்ணீரை இயேசு கண்டார். உடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. தடைகள் விலகுகிறது. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. பார்க்கவி, பார்க்கவி என்கிற பெயரை கண்முன்னால் நிறுத்துகிறார். பார்க்கவி, ஆண்டவர் உடைய கர்ப்பத்தை ஆசீர்வதிக்கிறார். தடைகள் விலகுகிறது. சாப கட்டுகள் குடும்பத்தை விட்டு விலகுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மகிமைப்படுத்த இயேசுவே நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். இப்பொழுது தர்ஷனி, தர்ஷனி என்கிற மகள், நீ ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகிற மகள். ஏன் ஆண்டவரை நீ சில சமயம் கேள்வி எழும்பினாலும் நீ ஆண்டவரை குறை சொல்லாதபடி துதித்து கொண்டிருக்கிற மகள், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த வருஷம் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும். கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. சுசிலா பாய், சுசிலா பாய், சுசிலா அல்ல சுசிலா பாய் என்கிற ஒரு மகள், ஆண்டவருடைய கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. இயேசுவுக்கு நன்றி. இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். பியூலா என்கிற மகளுக்காக தாய் ஜெபிக்கிறீங்க. பியூலா என்கிற மகளுக்காக தாய் கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளையை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். துதித்து ஜோமணி கொண்டு இருங்க, அற்புதங்களை காண்பீர்கள். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரை தடைகளை மாற்றி குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதிங்க. எல்லாரும் வலதுகரம் வைத்துங்க. ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, எங்கள் வாழ்க்கையில் வாங்க, எங்கள் ஆஃபீஸில் வாங்க, எங்கள் பிஸ்னஸ் ஸ்தலத்துக்குள்ளே வாங்க. ஆண்டவரே, எங்கள் தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே வாங்க. எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் கூடவே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வருஷம் வாக்கு கொடுத்தபடி எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கிய நடத்தும். உடைய வசனத்தின்படி வாழ கிருபை கொடுங்க. உடைய வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிற கூட இருந்த நடத்துங்க. நீர் இந்த வருஷத்தில் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கப்படின சகல ஆசீர்வாதங்களும் சம்பூர்ணமாய் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாஸ்டர்மார்களை, சுவிசேஷகர்களை, தீர்க்க தரிசிகளை, மிஷனரிகளை ஆசீர்வதிங்க. இந்த வருடம் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றி கொடுங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். சபைகள் வளர்ந்து பெருகட்டும். ஊழியங்கள் பெருகட்டும். திரளான ஆத்துமாக்களை கொடுத்து ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும். இந்த வருடம் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதமும் ஆத்துமாக்களும் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா கரமைத்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.